கேட்டுட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா செக் நல்லெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட் 12 hours ஜெர்மி செக். ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம பார்க்க போறது folk round. ஃபோக் ரவுண்ட்ல இந்த வாரம் வந்து சிறப்பாக நமக்காக ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட வாத்தியார்களை வெல்கம் பண்ணிடலாம் ஒரு பெரிய கைத்தட்டலோட. லெட்ஸ் வெல்கம் சித்ராமா. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தமன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் folk மாவுல மிஸ்டர் ஆண்டனி தாசன் அவர்கள். ஓகே, அடுத்ததாக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மணி அண்ட் பேண்ட். ஓகே, சோ முதலாவதாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கின்லி சிஜா. கின்லி சிஜா, நல்ல பாப்புலரான ஒரு சாங் சூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு வாய்ஸ் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ருதி மட்டும்தான் உங்களுக்கு தாளம் சென்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்ருதி மட்டும்தான் சேராம போகுது, ஷார்ப்பா போயிட்டு இருக்கு. ஸ்ருதி சேராம இருந்தா நம்ம யாரும் என்ஜாய் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பாட்டுக்கு.
அது மட்டும்தான் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா தம்புரா ஸ்ருதி போட்டு லாங் நோட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது அப்படியே தலையில வாங்கிக்கணும். அந்த ஸ்ருதி கேட்டு 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 அப்படியே மற்ற பசங்க எல்லாம் பாடும்போது கூட நீங்க அதை வச்சு கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க பாட வேண்டிய ஸ்ருதி அப்படியே தலையில ரெஜிஸ்டர் ஆகணும். அந்த மீதி எல்லாமே நல்ல வாய்ஸ் இருக்கு, நல்ல ரிதம் சென்ஸ் இருக்கு, இந்த வாய்ஸ்ல அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸ்ருதி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ். நீங்க ஏதோ ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிருக்கீங்களாமே? ஆமா. யாரெல்லாம் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்? ஹேண்ட்ஸ் அப். ஓ, இந்த வயசுல மென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. பாத்தியா, இந்த 5 பேர்ல வந்து வீட்டோட ஹோம் லீடர் யாரு? கென்லி தானா? அப்படி என்ன பண்ணுவாங்க மேடம்? ஒண்ணுமே பண்ண மாட்டா. அதான் ஒண்ணுமே பண்ண மாட்டா. அதனால ஒண்ணுமே பண்ணாதவங்கள ஹோம் லீடர்னு யாராவது சொல்லுவாங்களா? சும்மா இருந்து எல்லாம் வேலையா பண்ண இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி லீடர். புரோஹிதா, புட்டா எனக்கு கொஞ்சம் கென்லி சிஜாவை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? சிஜாக்கு வந்து என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, என் கூட தான் சாப்பிடுவாங்க, எப்பயுமே என் கூட தான் விளையாடுவாங்க எப்பயுமே. அப்படியா? சரி, உங்க வீட்லயே வந்து கடைசியா தூங்குறது யாரு? இந்த தொண 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 பேசிக்கிட்டே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஐயோ எல்லாம் தூங்கிட்டாங்களா சரிடா அப்படின்னு தூங்குறது யாரு? கடைசியா தூங்குறது நானா தாப்பு. நீதானா? கரெக்டான ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கேன் பாத்தியா நானு. அப்பப்ப நீங்க அந்த விசிட்டிங்கா அந்த வீட்ல நீங்களும் வந்து தங்கிட்டு போறீங்களாமே? ஆமாங்க. அப்படியா? நீங்க சிட்டுக்குருவியா நீ? அடிக்கடி சும்மா எப்பயாவது வந்துட்டு போறதுக்கு? ஏன் வீட்டுக்குருவி. வீட்டுக்குருவி, கலர் குருவி. சரி, எனக்கு சொல்லு, கிண்ணி என்ன? அடங்கவே அடங்காதுங்க அந்த பொண்ணு. என்னடா இப்படி சொல்லிட்டா? ஊரே பாராட்டுது அந்த பொண்ணு. இம்சகா அது பேரு. இம்சையா? இம்ச. சும்மா உட்காந்து இருந்தா கூட இருக்கா போட்டு தலையில கொட்டிட்டு ஓடும். நீ எதுக்கே நீ வம்பிழுக்கிற? பாத்தீங்களாக்கா இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்க சொல்ல பில்லோ இருக்கும்ல, அங்க உட்காந்து பில்லோ தலைமையில அடிக்கும். அது உன் தலைமையில ஏதோ இருக்குதுன்னு தட்ட பாக்குதுடா. அது கலர் டைன்னு அவளுக்கு தெரிய மாட்டேது. அக்கா நாங்க வரேங்க்கா. சரி, வாப்பா. அடிச்சுக்காதீங்கடா, எனக்கு வயலன்ஸ் பிடிக்காது. சரியா? இந்த செட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கென்லி தான் பிடிக்கும். அப்படியா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா வந்து நான் சாப்பிடலன்னா வச்சுக்கோங்களேன், சாப்பாடு எடுத்துட்டு வந்து தருவா எனக்கு சாப்பிட. வேணுட்டு தண்ணி கேட்பேன். அப்ப வந்து சாப்பிட்டு இருப்பா, கென்லி தண்ணி தாக்கடி எடுத்துன்னு வானா வேணுட்டு சொல்லுவேன். சாப்பாடு வச்சுட்டு போய் எனக்கு தண்ணி எடுத்துன்னு வருவா. காரணம் சாப்பாடுலாம் சூப்பரா சாப்பிடுங்க. 2 பொட்டலம் வச்சு நான் ஊத்த சாப்பாடு நான் பாத்துக்கிறேன். 2 பொட்டலம் கவரை ஓப்பன் பண்ணுவா. அந்த வெள்ளை சாப்பாடு வாசத்துல வந்தோன்னு மூஞ்சி தொங்க போட்டு ச்சே இதுக்கு இதுதானா சாப்பிட்டு தொலைறேன்ட்டு சாப்பிட்டு உட்காந்து சாப்பிடவே மாட்டேங்குது. நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கூட சேர்ந்து அவங்களே சாப்பிடுவாங்க. அக்ஷரா அம்மா வந்து 3 பொட்டலம். ஐயோ, அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. பட் இந்த சின்ன வயசுல இந்த ஒரு மேடையில ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று அழகா ஃபார்ம் ஆகுதுல்ல, இது உங்க கூட லைஃப் லாங் அழகா டிராவல் பண்ணும். ஸோ உங்களோட பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இது எல்லாமே. ஓகேவா? சந்தோஷமா இதே மாதிரி ஒருத்தருக்காக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. Let's welcome லோகேஸ்வரன். ஆடி பிச்சு பூ உன்னை பார்த்தப்போ வார்த்தை வரல, உன்னை வர்ணிக்கத்தான். அடிக்கருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகி, போதட்டு சவப்பழகி, சில்லறைய சதறிட்டண்டி, ஓ சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, ஓ குங்கும போதட்ட வச்ச கொழுங்க சிரிக்கையில இதழ் 2 துடிக்குதடி, அத பார்த்து என் மனசு தவிக்குதடி, ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி, கட்டுக்கோப்பில் வந்த வண்டி, கட்டுப்பாட்டில் இருந்த வண்டி, கலஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலஞ்சது ஏந்த வண்டி, அடிக்கருப்பு நிறத்தழகிய,
அடிக்கருப்பு நிறத்தழகே அடிக்கருப்பு நிறத்தழகி உதட்டு சவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி உந்தலது நீளம் இல்ல ஆளுங்கூட உயரம் இல்ல தாண்டி வாழகு என்ன அசப்பட வச்ச அழகு ஒல்லியான தேகம் இல்ல பருமனான பாடு இல்ல செதுக்கி வச்ச தேரழகு என்ன தேடி வர வச்ச அழகு பிச்சிப்பூவின் பேரழகு மொத்தத்தில் நீ பேரழகு பிச்சிப்பூவின் பேரழகு மொத்தத்தில் நீ பேரழகு பொண்ண போல பெண் உறுத்தி உலகத்தில் பார்த்ததில்ல உன்னிடத்தில் என்ன தந்தண்டி அடி பெண்ணே உன்னை விட்டு போக மாட்டேன்டி அடிக்கருப்பு நிறத்தழகு அடிக்கருப்பு நிறத்தழகு அடிக்கருப்பு நிறத்தழகி உதட்டு சவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி உன் குங்குமம் உதட்ட வச்சு குழுங்க சிரிக்கையில இதழ் ரெண்டு துடிக்குதடி அத பார்த்து என் மனசு தவிக்குதடி உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி கட்டுப்பாட்டில் இருந்த வண்டி காலேஜது ஏந்த வண்டி உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி அடிக்கருப்பு நிறத்தழகே அடிக்கருப்பு நிறத்தழகே அடிக்கருப்பு நிறத்தழகி உதட்டு சவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி மாதீஸ் எப்படி பிடிச்சிருந்தது? லோகேஷ் மேம் நல்லா பாடுனீங்க. ஸ்ருதியில கான்சென்ட்ரேட் பண்ணி பாடியிருக்கீங்க. முன்னாடி விட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது. இப்படியே போங்க. ஓகே, காட் பிளஸ். இந்த சாங்கு ஜென்ரலி வேல்முருகன் அண்ணன் பாட்டும் ஆண்டனி அண்ணன் பாட்டு இவங்கெல்லாம் நீங்கள் பாடும்போது இல்லை அது பயங்கரமாக இமிட்டேட் பண்ண தோணிடும் நம்மளுக்கு. இவங்க வாய்ஸ் மாதிரி பாடிடலாமோன்னு. ஏன்னா அவங்க ஒரு டோன் வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னா நீ உன் பாட்டை மாதிரி பாடின அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்கு. இன்ஷியலாக கொஞ்சம் இதாச்சு, ஆனால் சரணம் அப்புறம் தூக்கி பாட்டை எங்கேயோ போய் நிறுத்திட்டேன். லோகேஸ்வரா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, சூப்பராக பாடலடா. நான் இன்னும் இத்தனை வாரம் பாடினதுலேயே இந்த வாரம் வந்து நான் எதிர்பார்த்தது மாதிரியே இருந்தடா. மேடையில் சிறப்பாக இருந்துச்சு தம்பி. உன்னுடைய முகமும் கூட எந்த விதமான பயம் இல்லாமல் நான் பர்ஃபெக்டாக பாடுறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. சூப்பரா செல்லம். இளையராஜா அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். தம்பி எப்படி பாடினாங்க அப்படின்றத நீங்க ஒரு சில வார்த்தைகள். ஃபோக் ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டான்ஸ் பண்ணுவீங்கன்னு தான் நானும் நினச்சேன். இருந்தாலும் டான்ஸ் பண்ணிகிட்டே பாடுறது கொஞ்சம் ப்ரீத்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எனக்கெல்லாம் அது மேடையில் இருக்குது. என்னம்மா இல்ல இப்படிலாம் சொல்லும் போது அதை லைட்டா நம்ம ஒரு ட்ரெய்லர் மாதிரி இங்க இறக்கணும் அல்லவா அப்படின்னு நான் யோசிச்சேன். இறக்கணும். அங்கிருந்தே ஒரு பாட்டு நான் நமக்காக சொல்லாமே. போடுங்க. காதலுக்கு எத்தகிலி பொன்னேயமான சிந்தா புரியலைய உனக்கு, உனக்கு என்ன போனக்கு உன்னை தொட்டு போட்டேன் கொத்த முன்ன எட்டி போற அடி சொந்தமுள்ள மச்சான் என்ன விட்டு போற. கண்ணங்கருத்தகிலி காதலுக்கு எத்தகிலி, கண்ணங்கருத்தகிலி காதலுக்கு எத்தகிலி பொன்னேயமான சிந்தா புரியலையே உனக்கு, உனக்கு என்ன பொனக்கு உன்னை தொட்டு போட்டேன் குத்த முன்ன எட்டி போற அடி சொந்தமுள்ள மாமா என்ன விட்டு போற. சோழ கொல்லைக்குள்ள அடி கிளிய உன்ன மரகளிய அடி மாசி மாசா கும்பா போனோம் மகம் பார்க்க நீயும் வாடி மல்லிகைப்பூ வாங்கி தந்து மயங்குற உன்னைய வாடி புள்ளைய வாசக்கொடிய ஆசப்படி பெட்டெடுப்பேன் பாட்டும் படிப்பேன் பிடிச்சிருக்கும் கேட்டுக்கடி அடிய கேட்டுக்கடி. பப்பாளி பணத்தை போல பலவலக்கும் மேலிக்காரி, பப்பாளி பணத்தை போல பலவலக்கும் மேலிக்காரி, பகட்டான சிரிப்புக்காரி, செம்பவல சித்த
மொழி பாடி அடி கொட்டி போகும் மாடி ஓ வாயில் உள்ள முத்து சரம் கோபம் உள்ள கிளிய ஓ அன்ப கொஞ்சம் தாடி காஞ்சிபுரம் பட்டு தார கண்ணாகி யானையும் கட்டு கண்ணே ஒன்னத்துக்கு தான் வாங்கி தார சாந்து போட்டு காஞ்சிபுரம் பட்டு தார கண்ணாகி யானையும் கட்டு கண்ணே ஒன்னத்துக்கு தான் வாங்கி தார சாந்து போட்டு அற்புதமே ஆரோயிரே அமுதே கொஞ்சம் வாடி அழக தாடி நான் ஆசையத்தான் சொல்லி வரேன் இந்த மங்களவாடி நான் ஆசையத்தான் சொல்லி வரேன் இந்த மங்களவாடி நான் ஆசையத்தான் சொல்லி வரேன் இந்த மங்களவாடி நான் ஆசையத்தான் சொல்லி வரேன் இந்த மங்களவாடி. இளையராஜா அவர்களுக்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல். சின்ன ஒரு குறிப்பு, அண்ணன் அந்தோணிதாசன் என்ன எழுதின பாட்டு இந்த பாட்டு நான் வந்து ஆல்பத்தில் பாடியிருந்தேன். இந்த நேரத்தில் நன்றி. தேங்க்யூ லோக்கி. இந்த பார் லோகேஷ் யூனிவர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றோம் நம்ம இந்த இடத்துல. ஓகே லவ்லி, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் லோகேஷ்காக. போக் ரவுண்ட்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க தயாரா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் விஸ்வரூபிணி. விஸ்வா சூப்பராக இருக்குமா. உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூபம் அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்குது. ஓகேவா?
நீங்கள் வந்த அன்னைக்கு நீங்கள் பாடின ஸ்டைலு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடின ஸ்டைலு, இன்றைக்கி நீங்கள் நிற்கிறது அப்படியே அந்த சிரிச்ச முகம், அந்த எனர்ஜியோட பாடினீங்க. சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்கள் கலை பயணம் சிறக்க. தேங்க்யூ ஸோ மச். விஸ்வரூபிணி நல்லா என்ஜாய் பண்ணி பயம் இல்லாம டான்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த பாட்டு வந்து ஒரே டியூன் தானே, எல்லாமே சேம் டியூன் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுல குட்டி குட்டி 2-3 சங்கதிகள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கூட நீங்க ட்ரை பண்ணலன்னு எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சங்கடம். ப்ரெசென்ட் பண்ணது நல்லா பண்ணீங்க. பாட்டுக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் ஜாகிரதையா பார்க்கணும். அடுத்த டைம் கரெக்ட். அடுத்த தடவை நல்லா பண்ண போறோம். காட் பிளஸ். தேங்க்யூ. இன்னும் ஒரு கம்பேக் இல்லை இமான் சாருக்கு இந்த பாட்டு. பா என்ன சவுண்ட்ஸ் இல்லை பா, அந்த சவுண்ட்லாம் எப்படி பிடிச்சாருன்னே தெரில. இன்னும் மிக்ஸு கூட பயங்கரமாக இருக்கும்ல. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணேன். சரியா? தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்லா இன்னும் சூப்பராக பாடணும். சரிங்களா? ஓகே. அக்கா நீங்க வந்தே ஆகணும்க்கா. இப்போ மகிழினி அக்காக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடை நான் வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த பாட்டு பாடும்போது என்னை விஜய் டிவியில் கூப்பிட்டாங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு நான் திரும்ப இந்த மேடைக்கு வர்றதுக்கு. இந்த மேடை வந்து நம்ம வளர்ச்சியை ரொம்ப உயரத்தில் கொண்டு போவோம். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். ரொம்ப சூப்பராக பாடினம்மா, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ன பார்த்தா மாதிரியே இருந்துச்சு. நான் அங்கேருந்து இருந்தபோது நானாக இங்கேருந்து பாடின மாதிரி நான் உணர்ந்தேன். நிஜமாலே நீங்கள் இன்னும் நல்லா வளரணும், நல்லா பாடணும், பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன். நான் வந்து அரசு பள்ளிக்கூடம், எல்லா அரசு பள்ளிக்கூடத்துலேயும் போயிட்டு குழந்தைகள் கல்வி ஊக்கப்படுத்துகிற விதமாக நான் பாட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக நான் போவேன். காசு பணம்லாம் வாங்க மாட்டேன், இலவசமாக. சில நேரத்தில் விட மாட்டாங்க, ஆச்சு மேலே மடக்கிடுவார் வழியில். நான் நீ பாட போகிறப்போம்மா அப்படின்னு சொல்லிடுவார். ஐயா நான் ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா, போயிட்டு நான் பிரின்ஸிபலை பார்த்துட்டு நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவேன். ஆனால் குழந்தைகளுக்கு நான் அவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் பாடல்கள் பாடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் நடக்குது, அங்கு கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது, சிங்கநாய் ஹெட் மாஸ்டர் சிறுத்ததா டீச்சரு, சிங்கநாய் ஹெட் மாஸ்டர் சிறுத்ததா டீச்சரு, ஒட்டகம் பிடி மாஸ்டரு பாம்பு கிளாஸ் லீடரு, ஒட்டகம் பிடி மாஸ்டரு பாம்பு கிளாஸ் லீடரு, காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் நடக்குது, அங்க கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது, குரங்கு கழுத நாயின்னு குழந்தைகளை திட்டாதீங்க, பண்ணி எருமை மாடுன்னு வார்த்தைகளால் முட்டாதீங்க, நாங்கள் எல்லாம் மாணவர்கள் நாளைய தலைவர்கள், நாங்கள் எல்லாம் மாணவர்கள் நாளைய தலைவர்கள். முக்கியமாக விஜய் டிவி எனக்கு இந்த வாய்ப்பை மீண்டும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜட்ஜஸ் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூக்கா. நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு பாப்பா வேற இந்த பாட்டை பாடியிருக்கா. நீங்க இங்க இருக்கீங்க, உங்க குரல்ல நாங்க இந்த பாட்டு அப்படியே கேட்கணும். அப்படியே அக்காவோட நீங்க ஜாயின் பண்ணி நீங்களும் பாடுறீங்க. ஓகேயா?
மீண்டும் ஒரு பலத்த கைதட்டல். கோல்டன் பஸர் வாங்குறோமோ இல்லையோ, மெமரிஸ் வாங்கியிருக்கோம், மெமரிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நடந்துருச்சு உனக்கு. ஓகேயா? சந்தோஷமா போய் உட்காரு. என்ன நடக்குது அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்ததா பாடுறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட மதுரையில இருந்து லெட்ஸ் வெல்கம் ஸ்ரேயா. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு இந்த நாடு. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு இந்த நாடு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால, மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு இந்த நாடு. தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்பு, அத தொட்டெடுத்த தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு. பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியரு தேர், இப்போ கிட்ட வந்து கலருதடி என்ன படு ஜோறு. கண்ணு கழகா பொண்ணு சிரிச்சா, பொண்ணு மனச தொட்டு பறிச்சா, தன்னந்தனியா எண்ணி ரசிச்சா, கண்ணு வடதா விட்டு விரிச்சா. ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து, சீரெடுத்து வார எம்மா சேர்த்து என்ன தேத்து. முத்தையம் படிக்கும் முத்திர கவிக்கும் நிச்சயம் பதில் சொல்லணும் மயில். மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு இந்த நாடு. ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா, கண்ணி முகத்தை விட்டு வேறு எதையும் தெரிய. பங்கத்துல விளைஞ்ச வந்த கிழங்கெடுத்து ஒரசி எம்மா, எங்கும் அங்கும் பூசி வரும் எழில் இருக்கும் அரசி. குடியிருப்போம் கொண்டு கிணியே கொஞ்சி கெடுப்போ வாடி வெடிய, ஜட சொல்லித்தான் பாடி அடைச்ச சம்மதம் சொல்லு கிளிய. சாமத்துல வார எம்மா சாமந்திப்பு தார, கோவப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போற. சந்தனம் கரைச்சு பூசணும் எனக்கு, முத்தையங்கனுக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு இந்த நாடு. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு இந்த நாடு. முத்து முத்து கண்ணாட நான் சுத்தி வந்த பின்னாட, மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேடு, பொன்ன மாலையிட தேடி வரும்
ஸ்ரேயா முன்னாடி பாடின 2 பாட்டை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஃபோக் ஃபேமஸான ஒரு பாட்டு கொண்டு வந்து அழகாக பாடினீங்க. தேங்க்யூ மேம். 2-3 இடம் மட்டும் எனக்கு இந்த முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து 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 கண்ணால. 2ல அது கொஞ்சம் ஃபாஸ்டா முத்து முத்து அது ஒண்ணு. அப்புறம் நீரெடுத்து ஊத்து நீரெடுத்து ஊத்து நீரெடுத்து நீரெடுத்து ஊத்து. அது இன்னும் கொஞ்சம் கிளியரா வரட்டும். அந்த அது நீங்க வேற ஏதோ சங்கதியா பாடுறீங்க. இந்த ஸ்டைலுக்கு வந்து அது என்ன ஒரிஜினல் என்ன இருக்கோ அது பாடுறதா இன்னும் அழகா இருக்கும். ஓகே மேம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீதி எல்லாமே பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் சங்கதி இல்லையா, அதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் சாங். அது கரெக்டா பாடிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சித்ராமா எல்லாம் கொஞ்சம் பிச்சு பிச்சு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மொத்தமா அது எப்படி என்ன எப்படி இருக்கணும்னு நீரை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா சுடுத்தி சுடுநீரா ஊத்துங்க மேடம். ஆமா ஆமா அதான் கேட்கறேன். லைக் அங்கங்க ஊ ஊ அதெல்லாம் இல்ல, அந்த ஃபுல் ஊ என்ன அப்படின்னு அவங்களுக்கு என்ன புரியணுமோ அதுதானே சொல்லி அது கொடுக்கணும். ஓகேமா. இப்போ எங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு பண்ணணும்ல. ப்ளீஸ் சித்ராமா. அச்சோ, இதான் தனியா போய் மாட்டிக்கிறது. என்னன்னா சும்மா 3 வாரமா த்ரோட் பெயின் காத்து எல்லாம் சொன்னீங்க. இப்போ நத்திங் டூயிங். பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ரெடி? மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. ஸ்ரேயா பாப்பா, சொல்லுங்க சார். தொண்டையை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ நான் பாடியிருக்க பாடல்கள் நிறையா பாடல்கள் பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டி தான் பாடி சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே ஓ சேல. இது எப்படின்னா ஒரு மாசத்துல 25 ப்ரோக்ராம் எல்லா ஊருக்கு ரவுண்டிங்லேயே இருப்போம். ஒரு ஊரில் உப்பு தண்ணி குடிப்போம், ஒரு ஊரில் நல்ல தண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி வேறுபாடுனால தொண்டை மாறும். நம்ம பாடகர் எல்லா மாவட்டத்துக்கும் போக போகிறவங்க, எல்லா நாட்டுக்கும் போக போகிறவங்க. அதனால அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க கூடாது. நம்ம பாடுறதுல மட்டும் கவனத்தை வச்சுட்டோம்னா போதும், அந்த கலைமுகள் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரியா? சூப்பராக இருந்துச்சு. நாதஸ்வரம் அண்ணன் பாலா அண்ணனை வரவேற்கிறோம் நம்ம சூப்பர் சிங்கர் குடும்பத்துக்கு. ஏன்னா நிறையா பேர் மனசையும் காதுகளையும் குளிர வச்ச ஒரு நாதஸ்வர கலைஞர். இப்போக்குள்ள பெரிய இசையமைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் வாசிக்கிட்டு இருக்காரு. அதில் அண்ணன் வாசித்த அந்த கண்ணம்மா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாதஸ்வர சவுண்டு, அந்த சவுண்டை கூட ஒரு முறை வாசிச்சு காட்டினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். இந்த சின்ன வயசுல இதெல்லாமே பார்க்கறதுக்கு நீங்களாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த துறையில் நீங்கள் எல்லாருமே பிக் கேர்ள்ஸ் அண்ட் பிக் பாய்ஸாக வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஓகேயா? வில் see what happens. ஓகே, தேங்க்யூ ஸ்ரேயா. தேங்க்யூ, பாய் பாய். போக் ரவுண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமான நபர்கள்லாம் இங்கே இருக்கும்போது தலை இருக்கும்போது வால் ஆடலாமா? வால் எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். 2 பேர் வந்து இப்போ உங்களுக்காக ஒரு டெமோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆண்டனி தாசன் அண்ட் கெடாக்குழி மாரியம்மாள் அவர்கள். கருப்பு கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்பே எறும்பு கண்டால் விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தா ஏதும் கெட்டிடுமா? அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. கருப்பு கர சேலை கட்டி கரையோரம் போற
போற குட்டி கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்ப இரும்பு கண்டால் விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தா ஏதும் கெட்டிடுமா கரும்ப இரும்பு கண்டால் விட்டிடுமா உன்னை நான் கண்ணால பார்த்தா ஏதும் கெட்டிடுமா பஞ்சக்கரை வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான் பஞ்சக்கரை வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான் எஞ்சி நாயே உடம்பு தாங்கிடுமா என்னை நீ கொஞ்ச நாயே உடம்பு தாங்கிடுமா பஞ்சக்கரை வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான் பஞ்சக்கரை வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான் அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகருமடி அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகருமடி அடியாதோர் பிள்ளை என்றும் படியாதோ தெரியுமோடி அடியாதோர் பிள்ளை என்றும் படியாதோ தெரியுமோடி தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாளம்பு வாங்கி தார அப்புறமே தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாளம்பு வாங்கி தார அப்புறமே உம்மேல அன்பு இருக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு சத்தியமாவா ஆமா உம்மேல அன்பு இருக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு உண்மையே சொன்னா எந்த உசிரே உனக்கு இருக்கு உண்மையே சொன்னா எந்த உயிரே உனக்கு இருக்கு 5-6 மாசம் போனா மச்சானே உனக்கு அத்தனை அள்ளி தாரே இன்னும் 5-6 மாசம் போனா மச்சானே உனக்கு அத்தனை அள்ளி தாரே சோப்பு கலர் சேலை கட்டி சோப்பு கர சேலை கட்டி சூப்பர் சிங்கர் வந்த குட்டி ஆகா. கரும்ப இரும்பு கண்டால் விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தா ஏதும் கெட்டிடுமா தன்னை நன்னே நானே நன்னே தன்னை நானே நானே நன்னே தன்னானே நானே நானே தன்னானே தானே தானே நன்னே நானே நானே நன்னானே தானே தானே நன்னே நானே நானே நன்னானே தானே தானே நன்னே நானே நானே நன்னானே ஸோ அமேசிங்காக பாடின நம்மளோட லெஜண்ட்ஸ்க்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஆண்டனினா, தேங்க்யூ மாரியம்மா, தேங்க்யூ. அடுத்த ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தானாகவே அந்த ஃபீலிங் வரப்போகுது. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அக்ஷரா லக்ஷ்மி. இப்ப மாட்டிக்கிட்ட ரமரே ரமா ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்ட ரமரே ரமா கட்ட வண்டி கல்யாணி கழுந்த வண்டி ஆளா பறந்த வண்டி ஆடி ஆடி அழுத்த வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்ட ரமரே ரமா
வித் யுவர் பர்மிஷன் கமெண்ட்ஸ் கேட்டலாமா மேடம்? நீங்க ஓகே வாத்தியார்களே, நீங்க பேசலாம் அப்படின்னா அவங்க பேசுவாங்க. என்ன சொல்றீங்க? புரியல. அவளுக்கு நான் பேசினாதான் புரியும். திருப்பி திருப்பி ஓடியாரா, பயமா இருக்கு. நீங்க சொன்னது எனக்கு புரியும். புரியும்ல? சித்ரா மட்டும் கமெண்ட்ஸ் கேட்கலாங்களாமா? ஓகே, இத பத்தியா குழந்தைங்க கிட்ட பேச கத்துக்கோமாக்கப்பா. அதான் உங்க ஸ்கூல் ஆயாமா ஞாபகம் வந்திருக்கும். சித்ராமா. அக்ஷரா மேம், இவ்வளோ க்யூட்டா இருந்தது. தேங்க் யூ சித்ராமா. அப்படி வந்து தூக்கிட்டு போலாமான்னு தோணுச்சு எனக்கு. அப்படி க்யூட்டா இருந்தது. ஓகே, தேங்க் யூ மேம். தூக்கிட்டு போயிட்டா? நான் அங்க அப்ப வரேன், தூக்கிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி இதை வச்சுக்கோ. உங்களுக்கு எப்படி பிடிச்சது சித்ராமா சொல்லுங்க. க்யூட்டா இருந்தது, சூப்பர் க்யூட். தேங்க் யூ சித்ரா. அந்த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் டான்ஸ் பண்ணது, பாடினது, அந்த இஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரா பண்ண. நல்லா பாடின, ரொம்ப அழகா பாடின. தேங்க் யூ. என்ன சார், வாட் டு யூ திங்க் அபௌட் தி அட்டபாப்? எப்படி வந்து சில பேர் பாடினா அப்படியே ஜாலியாக உன்னை பார்க்கும்போது இல்லை, காதும் கண்ணும் ரெண்டும் சேர்ந்து அப்படியே உன்னை விட்டு தாண்டி போக மாட்டேங்குது. அந்த ப்ரௌனி சிசிலர்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அப்படியே உன்னை வந்து அப்படியே வந்து நீ எல்லாம் ஒரு மிக்ஸு. நீ ஒரு சிங்கர் கம் ஆக்டர் கம் டான்சர், நிறைய வாய்ப்பு இருக்குது உனக்கு. மூணுமே சேர்ந்து நீ ஒரு பானுமதி அவங்க மாதிரி. தேங்க் யூ சார். உனக்கு இந்த பாட்டு எப்படி பிடிச்சது? உனக்கு இந்த பாட்டு யார் பாடினா தெரியுமா? தெரியாது. இத பாட்டு கொடுத்தாங்க, பாடி போ. எங்க நல்ல சிங்கர் பண்ணாங்க. நல்ல சிங்கர். ஆமா, அட பாவி. இது வந்து எஸ்பி சைலஜா அம்மா பாடினது. ஓகே, அதெல்லாம் கத்துக்கணும். அது யாரு தெரியுமா? எஸ்பிபி சாரோட தங்கச்சி. ஆண்டனி என்ன? அக்ஷரா குட்டி சூப்பராக இருந்துச்சும்மா. அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிறது மாதிரி இருந்துச்சு. சாரோடைய பாஷையிலையும் பிரியங்கா பாஷையிலையும் சொல்லணும்னா அப்படியே கேழ்வரகு களியில் அப்படியே கருப்பட்டியை போட்டு அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னா ஒரு டேஸ்ட் இருக்குமே, அந்த மாதிரி இருந்துச்சுமா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸு. என் பாஷையில் சொல்லணும்னா பட்டே கிளப்பிட்டப்போ சூப்பர்பா சூப்பர்பா. ஓய், யாரோ காவு விட்டாங்களா அவங்க கிட்ட? இல்ல, நான் டூ விட்டேன். ஆனா அவங்க எவன்? எல்லாரும் தான். நான் எல்லாரும் கூட்டி டூ. இல்லையே, அவன் ஏதோ ஒரு பேர் வந்து. யாரு? அவனாதான் இருப்பான். அவன் தான். ஏய், வேற எவனும் கிடையாது. அவதான் ஃபர்ஸ்ட் டூ விட்டாங்க. அவதான் ஃபர்ஸ்ட் டூ விட்டாங்க. டூனா என்னடா? டூன்னா காவுறது. டா, கா பழம் அல்ல. ஏய், என்ன டூ விடுற? என்கிட்ட காசு இல்ல, அதான் பழம் கொடுக்கல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மாகபா, I can't deal with this. சரி, ஒரு நிமிஷம் இரு. என்ன பிரச்சனை? எதுக்காக அவன் உன்கிட்ட காவு விட்டான்? அதே மறந்து போச்சு. ஏய், இரு, எதுக்கு? நான் கேக்குறேன். என்னடா சண்டை? என்ன பிரச்சனை? எனக்கே மறந்து போச்சு. அப்ப மறந்துருச்சுல்ல, பிரச்சனைகள் மறந்துருச்சு தானே. சரி, அப்படி நான் அவங்ககிட்ட பழம் உண்ணுனா நான் சொல்ற டயலாக் அப்படியே சொல்லணும். யார் சொல்லணும்? இவ சொல்லணுமா? இல்ல, பிரியங்காக்கா. நீங்க வேணாம். அப்படியெல்லாம் நீ அவன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? தேவையே இல்ல அவன். ஏய், யாரெல்லாம் விட்டு டூ விட்டீங்க? எல்லாம் இப்ப பழம் விடுங்க. காசு இல்ல. ஏய், அமைதியாடா அவன். எல்லாரும் பழம் விடுங்க. பழம் மாக்கப்பா, இங்க வா. நான் மாக்கப்பா உன் கூட. பயம். இப்படி இப்படி பயம். இப்படி பண்ணு. ஓகே, நான் உன் கூட பழம். சரியா? யாராவது டூ விட்டாங்கன்னா அக்கா வந்து பலாப்பழம். நீ இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல உட்காராத. சரியா? ஓகே. அவன் ரொம்ப பண்றான். எனக்கும் வேற எங்கேயாச்சும் உட்காரணும் தான் ஆசை. ஐயோ
நீங்க என்ன சமாளிக்கிறீங்க. நான் ஒரு டயலாக் சொல்றேன், திருப்பி சொல்லுன்னு சொன்னேன். சொல்லி தொலை. சொல்லு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் முடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பாரு. பைத்தியக்கார கான்டெஸ்ட்ல பைத்தியக்கார கண்டஸ்டன்ஸோட பைத்தியக்கார ஆங்கர்ஸை வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியம் மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் நம்மள பைத்தியம்னு சொல்லாம அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சோம். கண்டிப்பா. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம வந்து ஃபோக் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் சினிமாவில் வந்தா அமேசிங்கான மக்கள் இசை பாடல்களை நம்ம பசங்க எல்லாருமே சூஸ் பண்ணி அழகா பாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த காம்படிட்டிவ் சுற்றுல. அடுத்ததா பாடுறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சிவாத்மிகா. லலாயி லாயி ரே லாயி ரே 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 காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி முரட்டு முயல தூக்கி போக வந்த பயடா நீ கிரட்டு காட கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா புரட்டி போட்டு இழுக்கிறடா நீ திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து உருட்ட பாம்பாக்கி புட்ட நீ முந்தில சொருகி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்பு என்னமோ செஞ்சு புட்டு போற நீ பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ யான பசி நான் உனக்கு யான பசி சோழ பொறி நீ எனக்கு சோழ பொறி லலாயி லாயி ரே லாயி ரே 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 பாசத்தால என்ன நீயும் பதற வைக்கிற பத்திக்கிட்டு எரியும் என்ன பார்த்து நிக்கிற ஜிகரு தண்ட பார்வையால குளிர வைக்கிற ஊரோ நின்னு என் மனச மேய வைக்கிற நான் விழுந்து நிற்கும் பொம்பளை வைக்கும் கெட்டு நிக்கிறேன் உச்சு கொட்ட வைக்கிறியே பாட்டா நீ அச்சு ஊற வைக்கிற என் உடம்பு தைக்கிற எதுக்கு தள்ளி நிக்கிற வாடா நான் சாமத்துல முழிக்கிறேன் சார பாமழிற என்ன செஞ்ச என்ன நீ கொஞ்சம் சொல்லுடா உன் முரட்டு ஆசை எனக்கு தான் அதுவும் தெரியும் உனக்கு தான் என்ன செய்ய ஒண்ணு திட்டு நீக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சி கொள்ள போறேன் திட்டி தாரர தை தை தாரர திட்டி தாரர தை 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 திட்டி தாரர தை தை தாரர திட்டி தாரர தை 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 திட்டி தாரர தை தை தாரர திட்டி தாரர தை 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 திட்டி தாரர தை தை தாரர திட்டி தாரர தை 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 ரூபாய் இல்லாமல்லே வெட்டி சாய்க்கிற வேலு கம்பு வார்த்தையால குத்தி கிழ்க்கிற சூதனமா அங்க எங்க கிள்ளி வைக்கிற சூசகமா ஆசையெல்லாம் சொல்லி வைக்கிற நீ தொட்டு பேசு சீக்கிரம் விட்டு போகும் ஏஞ்சரம் வெட்டி கதை பேச வேணாம் வாடா நான் ஓல பாய விரிக்கிறேன் உனக்கு விருந்து வைக்கிறேன் முழுசா என்ன தின்னு புட்டு போடா நீ எதுக்கு தயங்கி நிக்கிற என்ன ஒதுக்கி வைக்கிற சும்மா முரண்டு பிடிக்கிற கட்டி அள்ளுடா உன் முரட்டு திமிரு எனக்கு தான் அதுவும் தெரியும் உனக்கு தான் குத்தி வச்ச ஆசை உனக்கு தட உலையா ஒத்திக்கிட்டு ஊத்த உனக்கு தட மழையா லலாயி லாயி ரே லாயி ரே 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 என்ன இப்படி பாடிட்ட பாட்டை?
கேட்கறதுக்கு தான் இந்த பாட்டு சுகமா இருக்கும். உள்ள போனாதான் இந்த பாட்டோட ப்ராப்ளம். எவ்வளோ பள்ளம் மேடு, ரோடு நல்லா தான் தெரியுது லாங்கில் இருந்த. இப்போ உள்ள போனாதான் தெரியுது அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. பாட்டில் இல்லை, குரோமேட்டிக், மேஜர், மைனர் எல்லாமே இருக்கு இந்த பாட்டில். லோவர் நோட்ஸ்லாம் இவ்வளோ சூப்பராக நீ இந்த வயசுலேயே இவ்வளோ பிரெத் கண்ட்ரோல் வச்சு பாடுறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன பொண்ணு பாடி ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த பாட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த பாட்டு. ஏன்னா ஐ லவ் திஸ் சாங் அ லாட். என்ன அடிங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிவாத்மிகா வந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ஓட எக்ஸ்பிரஷன் குவீன் சொல்லலாம். ஓ வெண்ணிலாவே பாட்டு பாடும்போது, செப்டம்பர் மாதம் எல்லாமே டிஃப்ரெண்டான சாங்ஸ் ரொம்ப அழகா நல்ல எக்ஸ்பிரஷனோட பாடினீங்க. குட் பிரெத் கண்ட்ரோல். ஏன்னா ஒரே இடையில கட் பண்ணாம ஒரு லாங் ஃப்ரேஸ் எல்லாம் ஒரே மூச்சுல பாடுறது ரொம்ப நல்ல ஒரு திறமை தான். அது இருக்கு சிவாத்மிகாக்கு. நல்ல சுதியோட அழகா பாடுறீங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி டாப்புக்கு வரணும். கண்டிப்பா மேம். God bless you. தேங்க்ஸ் a lot மேம். தேங்க்யூ. ஏமா வாத்தியார் ஏமா இங்க நிறுத்தி வச்சிருக்கா? அவர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு ஃபேமிலி மெம்பர் எங்கேயோ காணாம போன என் அண்ணன் திரும்ப வந்துட்டாரு என்கிட்ட. அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு வாட்டி வருது. இன்னைக்கு காலையில நான் வண்டியில வர்ற போது சார், எந்த வண்டின்னு கரெக்டா சொல்லு. அவர் வேற உருளைக்கிழங்கு வண்டியா? உருளைக்கிழங்கு வண்டியில அந்த கேப்ஸ்ல அப்படியே காத்து வாங்கினே நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அதுல என்னம்மா டான்ஸ் ஆடி இருக்கீங்க சார் அந்த பாய்ஸ் படத்துல. அது வந்து என்னடா அது தமிழ் சார் நம்ம முன்னாடி வாரம் வந்து உட்கார்றாரு. அவரை வச்சு நம்ம வந்து இன்னும் அந்த ஸ்டெப்பு போட்டு பார்க்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். பசங்க எல்லாரும் ஆசைப்படுற காரணத்தினால் அப்படித்தானே? ஆமா ஆமா. சரி ஆடிடுவோம் வாங்க. அது லாஸ்ட்ல ஊன்னு காலை விரிப்பாங்க பராருன்னு. இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் போட்ட தமன் வாத்திக்காக ஒரு பழத்தை கை தரலாம் ladies and gentlemen. பெரிய ஸ்டெப் என் லைஃப்ல இது. அந்த படம் நான் சைன் பண்ணி நான் சொன்ன மாதிரி சங்கர் படத்தில் நடிக்கிறேன்டா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பவே இல்லை. ஏன்னா ஜென்ரலி நாகர்கோயிலில் ஷோ இருக்கும். நான் சிங்கப்பூரில் ஒரு ஷோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிடுவேன். போய் புழுவேன். இப்போதான் ஷோ பண்ணி கூப்பிட்டாரு. ட்ரம் ஷோ நான் கிளம்புறேன், சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டே இருக்காது. தெரியும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் கூட இல்லைன்னு. ஷோக்கே எனக்கு 500 ரூபாய் தான் வரும். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் 300 ரூபாய் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்துடுவேன். சிங்கப்பூர்லேருந்து வாங்கி வந்திருக்கேன். அந்த போய் உண்மையாக்கிறதுக்கு நல்ல மனுஷனா இருக்காருப்பா. பாய்ஸ் அப்போ யாருமே நம்பல ஃப்ரெண்ட்ஸு. இவன்லாம் பாய்ஸ் நடிக்கிறது சத்தியமா. சரி சங்கர் சார் படத்தில் நடிச்சேன்டா, ஆடிஷன்ஸ் ஓகே ஆயிடுச்சு, நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன்டா அப்படின்னு யாருமே நம்பவே இல்லை. பொய் சொல்கிறான்டா, மாறவே மாட்டான்டா அப்படின்னு பார்த்தா சர்ச் பார்க் வாசலில் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. பாய்ஸ் போஸ்டர் ஃபஸ்ட் டைம் போட்டாங்க. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேர் போனோம் 2 ஆட்டோவில். 40 பேர் போனோம் 2 ஆட்டோவில். போயிட்டு நானே 20 ரூபாய் செலவு பண்ணி ஆட்டோவை போய் கூப்பிட்டு பாருங்கடா இந்த பாருங்கடான்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை பார்த்து அப்போ இருந்தால் இன்னும் அந்த வயிற்றுச்சல் நிறைய பேருக்கு இன்னும் முடியல. நானே ஜெலுசில் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்கும். 20 years ஆயிடுச்சு. 20 years. இப்போ ஐ எம் ஒர்க்கிங் வித் சங்கர் சார். That's exactly what I wanted to say. As a music composer, அவர் படத்துக்கு ஒர்க் பண்ண ஐ ஃபீல் ஸோ குட். தேங்க்ஸ். அந்த பாட்டு எனக்கு ஞாபகப்படுது. ஐ ஃபீல் ஸோ குட். சரி, இன்னைக்கு என் ரிக்வஸ்ட் சித்ராமா கூட பாய்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், ஆண்டனி சாரும் டான்ஸ் ஆடணும். பண்ணிட்டா போச்சு, அவ்வளவுதானே. என்ன இது மேடம், நீங்க பாய்ஸ்க்கு ஆடுனா நீங்க டோரா பூச்சி கொக்கி வீட்டுக்கு போற அந்த ஸ்டெப் போடுறீங்க. இப்படி மேடம் 1 2 1 2. சித்ராமா சிறப்பு பரிசுகள் ஒரு 3 பரிசுகள் இருக்கு, அதை கொடுத்துருவோம். ஸோ மை டியர் வாத்திஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் சிவாத்மிகா. காட்டு பயல கொண்டு
கொஞ்சி போடா என்ன ஒரு காணி முரட்டு வாழ்த்துக்கள் சிவாத்மிகா. டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் அன்பு பரிசாக. கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா புரட்டி போட்டு இழுக்கிறடா நீ திருட்டு போ. அடுத்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருக்கு கொடுக்க போறோம்? ஸ்ரீனிதா. ஸ்ரீனிதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். குழந்தை வெத்தலை ஒட்டவாய்ஸ் Stack Developers Trusted Home Partners வழங்கும் 5000 rupees gift voucher அன்பு பரிசாக. இன்னும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். உலகம் முழுவதும் இருக்குவோம் பிக்சரா. அப்போ அவ பேரு அக்ஷரா. அக்ஷரா போற அக்ஷரா. கடியாணி கழுந்த வண்டி கட்ட வண்டி கடியாணி கழுந்த வண்டி ஆனா பறந்த வண்டி ஆடி ஆடி. Congratulations அக்ஷரா. KG Tiles, India's largest tiles collection வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher அன்பு பரிசாக. ஓகே மாமா இப்ப மாட்டிக்கிட்டு ராமரே ராம. எனக்கும் சரி மாக்காப்பாக்கும் சரி பிடிக்காத ஒரு செக்மெண்ட் இது. அது வந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே வந்துட்டோம். எத்தனையோ பேருக்கு இதே இடத்துல உட்காந்து இந்த மேடையில் வந்து இவங்க எல்லாரும் முன்னாடி பாடணுன்ற ஆசை இருக்கு. அத்தனை பேர்லேருந்து 20 பேர் செலக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்களே உங்களை பாராட்டி உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். எஸ் எஸ். கடைசியில ஒருத்தர் மட்டும்தான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 டைட்டில் வினரா இருக்க போறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரா ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆனால் ரெஸ்ட் எடுத்தாலும் நீங்க எல்லாருமே எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. வைல்ட் கார்டு இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஸோ கோல்டன் பஸர் வாங்கினவங்களாம் யார் கை தூக்குங்க. ஓகே, அவங்கள தவிர கோல்டன் பஸர் வாங்காத எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ லோகேஸ்வரன், கென்லி ஸ்ரிஜா, சனுமித்ரா, மோகனஸ்ரீ, விஸ்வரூபிணி, தன்யஸ்ரீ அண்ட் ஸ்ரேயா. ஓகே, ஸோ இதில் முதல்ல வந்து ஒரு 5 பேரை நடுவர்கள் சேஃப் ஜோனுக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த 5 பேர் யார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சேஃப் ஜோனுக்கு போகிறவங்க பேர் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா. ஸ்ரேயா, வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் இஸ் தன்யஸ்ரீ. வாழ்த்துக்கள் தன்யஸ்ரீ. மூன்றாவது மோகனஸ்ரீ. மோகனஸ்ரீ சேஃப் ஜோன், வாழ்த்துக்கள். ஃபோர்த் இஸ் லோகேஸ்வரன். லோகேஸ்வரன், வாழ்த்துக்கள் தம்பி. ஷனுமித்ரா. நாங்கள் 3 பேரும் போட்ட மார்க்ஸ் படி லோவஸ்ட் மார்க்ஸ் வந்திருக்கிறது இவங்க 2 பேர் தான். 2 பேரும் நல்ல சிங்கர்ஸ். இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தானே நாங்கள் மார்க் போடுறோம். அதனால் என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்லா ஸ்ருதியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களோட ரெஸ்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி யூ ஷுட் கம் பேக் வெரி ஸ்ட்ராங். ஏன் தங்க பிள்ளைங்களா, ஏன் வாட்டமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து இதே மேடையில் நீங்கள் கலங்கிடுவீங்க. சரியா? இதெல்லாம் ஒரு படிப்பு தான், அதனால் எதுவும் பயப்படாதீங்க. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில இருந்து கொஞ்ச நாளைக்கு ஓய்வெடுக்க போகிறது கென்லி சிஜா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா இப்போ என்னென்ன ப்ராப்ளம் சொன்னோமோ அதெல்லாமே கரெக்ட் பண்ணி வைல்ட் கார்டில் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக வரணும். அது எங்களோட எல்லாரோட ஆசை. நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்கள் சைடில் இருந்து கூட ஒரு எஃபர்ட் போடணும். ஓகே, கென்லி சிஜாவோட அம்மா மேடைக்கு வாங்க. எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம எதுவும் முன்னாடி சும்மா அவங்க பாட்டு கேட்கறதோட சரி, அது உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும்னு பாடுற அந்த குழந்தை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இவ்வளவு தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு இந்த மேடை கிடைச்சதே பெரிய விஷயம். அவளுக்கு இதை பற்றியே தெரியாது. அவள் இந்த அளவுக்கு வந்ததே எனக்கு சந்தோஷம்தான்.
உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும். உங்களோட எல்லாம் என்னென்ன சின்ன சின்ன எதை சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் திருத்தி மறுபடியும் நீங்கள் நல்ல பாடகியாக மறுபடியும் இந்த மேடைக்கு வரதுக்காக எங்களோட வாழ்த்துக்கள். ஜட்ஜஸ் ப்ளீஸ் வாங்க. ஒண்ணுமே தெரியாம நீ வந்து ஆடிஷன்ஸ் லெவல்ஸ்லாம் தாண்டி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. நீ இசை மேல காமிச்ச இந்த லவ்வுக்காக 3 ஜட்ஜஸுமே சேர்ந்து உனக்காக ட்ராஃபி பிரசன்ட் பண்ண போறாங்க. ஓகே, சோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் கின்லி சிஜா. ஓகே, ஏன்னா அவ பாரு சாடா இருக்கா. நம்ம எல்லாரும் எஸ், நம்ம எல்லாம் அவளை ஹாப்பியா அனுப்பிச்சு வைக்கணும். இங்க வாங்க, அவங்க ட்ரைனிங் போறாங்க. எல்லாம் அவங்களுக்கு பாய் சொல்லுங்க வாங்க. ஓகே, கின்லி சிஜாக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா டாடா பாய் பாய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் வந்து உங்களை சந்திப்பு அப்படின்னு பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த வாரம் சந்திக்கும் வரை டாடா பாய் பாய் ஃப்ரம் தி என்டையர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஃபேமிலி. சர்ஃப் எக்ஸல் மேக்டெக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா செக் நல்லெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட் வெல்லாஸ் ஜெர்மி செக். ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ். ஏய், என்ன சும்மா எல்லாம் ஏதோ வந்து இங்க தான் அவங்க பின்னாடி ட்ரைனிங் போயிட்டு இருக்கோம், நீங்களாம் இங்க பாடிட்டு இருப்பீங்க. அப்படியே பிடிச்சி கிஸ் கொடுக்கறது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன, டான்ஸ் ஆடணும். இப்போ ஆடிடுவோமா, செலிப்ரேஷன் போடுவோமா? போடுங்க அந்த பாட்டை.